நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வருணன் படத்தின் திரை விமர்சனம். வருணன் படத்தில் சரண்ராஜ், ஜெயபிரகாஷ், கேப்ரியலா, ஹரிப்பிரியா, சங்கர்நாக் விஜயன், பிரியதர்ஷன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். வைகை பிலிம் சார்பில் கார்த்திக் சீனிவாசன் தயாரித்திருக்கும் படம் வருணன். ஸ்ரீராம சந்தோஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். போபோ சசி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஜெயவேல் முருகன். வருணன் என்றால் வர்ண பகவான், மழை பெய்வதற்கு காரணம் வர்ண பகவான் தான். ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்ல வருவாங்கன்னா, ராதாரவி ஒரு தண்ணி கேன் வியாபாரம் நடத்துகிறாரு. அவர் டீசெண்டான பார்ட்டி. அவருக்கு எதிராக சரண்ராஜ், அவரும் தண்ணி வியாபாரம் பார்க்குறாரு. ரெண்டு பேரும் ஒரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் இன்ஸ்பெக்டராக வரும் ஜீவா ரவியை சரண்ராஜுடைய தண்ணி போடுற ஒருத்தன் கேவலப்படுத்தி விடுறான். டேய், அவனுக்கெல்லாம் எதுக்குடா கேன் வாட்டர் கொடுக்குற, ஓப்பன் பண்ண கேன்லேருந்து எடுத்து கொடுன்னு சொல்லி அவமானப்படுத்திடுவான். ஸோ சரண்ராஜ் எப்படியாவது டார்கெட் பண்ணுறாரு ஜீவா ரவி. என்ன செய்கிறாருன்னா, நீ இந்த வாட்டர் கேனில் சுண்டி சோறு, அதான் போதை வசத்தில் ஒன்று, கள்ளு சாராயம் மாதிரி சுண்டி சோறு, அது இந்த மீனவர்கள் எல்லாரும் குடிப்பாங்க. அந்த சுண்டி சோறு இந்த கேனில் கிடத்துறியா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுப்பாரு. ஆனால் புருஷனுக்கு தெரியாமல் சரண்ராஜுடைய பொண்டாட்டி மகேஸ்வரி சுண்டி சோறு விற்றுக்கிட்டு இருப்பாள். இதனால பெரிய பிரச்சனையாயிரும். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ராதாரவி கேன் வாட்டர் போடுறவனுங்க சரண்ராஜோட மோதிக்கிட்டே இருப்பானுங்க. கடைசியில் சரண்ராஜ் இன்ஸ்பெக்டர் ஜீவா ரவியோட கூட்டு சேர்ந்துருவார். கூட்டு சேர்ந்து நாங்கள் ஒரு கேன் 10 ரூபாய்க்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. இவர் ராதாரவி சொல்வார், டேய், நீ நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான் மோனை, நான் ஃப்ரீயாகவே கொடுப்பேன் தண்ணி, என்ன செய்யப்போம், எவ்வளோ நாள் நீ நடத்துவேன். இதுக்கிடையில் அந்த சரண்ராஜுக்கு பணம் கொடுத்தது ஒரு 4 லட்ச ரூபா ஜீவா ரவி போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்படியா கதை போகும். கடைசியில் எப்படி சமாதானாங்க. இதுக்கு இடையில் ஒரு லவ் மேட்ரு வேறு போகும். சரண்ராஜுடைய சொந்தக்காரன் ரவுடி, அவனை ஒருத்தன் போட்டு தள்ளிடுவான். ராதாரவி வீட்டை வேலை செய்கிறவன் ஒரு பொண்ணை ஹரிப்பிரியாவை காதலிப்பான். ஹரிப்பிரியா யாருன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் லிஃப்ட்டு கேட்டு போயிட்டே இருப்பாள். ஒரு நாள் ராதாரவி கூப்பிட்டு, ஏம்மா, இப்படி போகிறவன் வர்றவன்ட்டுலாம் லிஃப்ட்டு கேட்டு போகிறிய, உன்னை எவனா கடத்திட்டு போய் கெடுத்து விட்டானா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் யோசிப்பார். அப்போ ராதாரவியிடம் கேன் வாட்டர் போடுறவனே ஹரிப்பிரியாவை காலிப்பான். அது ஒரு லவ் மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படியா படம் போய் ஒரு வழியாக முடியும். வர்ணன் சராசரி படங்களில் ஒன்று வர்ணன், அப்படி தான் சொல்லணும். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம சந்தோஷ். ஒளிப்பதிவுக்கு எந்த பங்கமும் இல்லை. அழுத்தமான காட்சிகள் இல்லாததால் ஒளிப்பதிவாளரே திணறி இருக்கிறார். போபோ சசி இசையமைத்திருக்கிறார். பாட்டு எதுவும் நினைவில் இந்த மாதிரி தெரியல. பின்னணி இசை பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னா அழுத்தமான தயாரிப்பு, அழுத்தமான கதை இருந்தால் தான் ஒளிப்பதிவும் நல்லாயிருக்கும், இசையமைப்பாளரும் ஒரு சந்தோஷத்தோட பாடல்கள் போடுவார். ரெண்டுமே இல்லை. அதனால் ஜெயவேல் முருகன் இயக்குனர் ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஒரு படத்தை போட்டு எடுத்திருக்காரு, அவ்வளோதான். நேரம் பொழுதுபோக்கில் வீட்டில் வெயில் அடிக்குது, ரோட்டில் போனால் வெயில் அடிக்குது நினைக்கிறவங்க இளைப்பாறுவதற்காக ஏசி தியேட்டரில் போய் வர்ணன் படத்தை பார்த்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கலாம். பைல்வான் பார்வையில் வர்ணன் படத்துக்கு 100க்கு 31 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.